ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். இன்னைக்கான எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இது டிஸ்அக்ரியாக தெரிஞ்சதுக்கு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யாரும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை இவங்களை ப்ரொமோட் பண்ணணும், இவங்களை டவுன் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம சேனலில் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டமும் இல்லை. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசித்ரா பேசுனது முழுக்க சரியா? விசித்ரா ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் வெஷல் வாஷிங் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை விலை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடும்போது அவங்க பேசின அந்த விஷயங்கள் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இந்த விஷயத்தை பற்றி பேசாத தினேஷை உள்ள எடுத்து வச்சுட்டு பேசுறது, அண்ட் மணி ரவீனாவை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறீங்க இப்படின்னு பேசுறது, இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த ஓவரால் எபிசோடில் இதை மட்டும் நான் பார்க்குறேன், எந்த ஒரு கேமை பற்றியும் பார்க்காம இதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன ரொம்ப பாதித்த ஒரு செனரியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நடந்த செனரியோவே இதுதான். கடந்த ஒரு வாரமாக எந்த டைம்லையுமே வெசல் வாஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விசித்திரா வரவே இல்லை. ஸோ இந்த ஒரு வாரமாக ரவீனா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அதிசயமாக அவங்க வாஷ் அவுட் பண்ணது பெரிய விஷயம்தான். ரவீனா ஒரு வாரமாக என்னடா எந்த விஷயத்துக்கும் அவங்க வரமாட்டுறாங்களே, அதுவும் முக்கியமாக அந்த வெசல் வாஷிங்க்கு வரமாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு டைம் அவங்க குளிக்க போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது, இது நிறைய பேருக்கு அன்சீன்ஸில் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். குளிக்க போய் நின்றுக்கிட்டு இருந்தவங்க கிட்ட கூப்பிட்டாங்க. அவங்க குளிக்க போகாமல் அந்த மாயா டீமோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மாயா, பூர்ணிமா அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, மேம் இது கொஞ்சம் என்ன பண்ணுறீங்களா, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை மேம் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் குளிக்கிங்கன்னா குளிச்சுட்டு வாங்க, இல்லை இங்கே வேலை பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போவே விசித்ராக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம குளிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணியிருக்கு. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தோணுனதுக்கப்புறம் அகெயின் நேற்று வெசல் வாஷிங் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அவர்களை ரவீனா சொல்லியிருக்காங்க. ஸோ ரவீனா சொன்ன உடனே விசித்ராவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செம்ம கோவம் ஆயிடுச்சு. உள்ளே வெசல் வாஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் பண்ணிக்கிட்டு அவங்க பேசும்போது என்ன தோணுதுன்னா, அன்னைக்கும் தினேஷ் தான் இருந்தார், இன்னைக்கும் தினேஷ் தான் இருந்தார். அப்போ தினேஷ் இருந்தாலே போதும், அவர் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு. அதாவது பனைமரத்தடியில் உட்காந்து பாலை குடித்தாலும் கல் இந்த உலகம் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இவன் அப்படி பேசினது கூட தப்பில்லை, அவங்க பேசலாம். பட் அதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, ரட்சிதாவையும் தினேஷையும் பற்றி இழுத்து பேசினாங்க, அண்ட் மணி ரவினோட லைஃப்பை பற்றி பேசினாங்க. ஸோ ரட்சிதாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பி வந்துடாதம்மா தாயே, இவங்க கூடலாம் ஒரு நாள் கூட ஒரு 3 மாதம் கூட குடும்பம் நடத்த முடியாது, நீ எப்படி இது பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீப்பான பிஹேவியர். இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நான்சென்ஸ், ஒரு கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது. வெறும் ஒரு 3 மாதம் ஒரு கேம் ஷோக்காக ஒருத்தர் உள்ளே இருக்கிறத வச்சு அவரோட கேரக்டரை டிசைட் பண்ணிவிட்டு அவரோட பர்சனல் லைஃப் வரைய போய் குடும்பம் நடத்துகிற டீட்டெயில் வரைய பேசிட்டு, ஆல்ரெடி அவங்களுக்கு இடையில வேற பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்ககிட்ட வர நீ திரும்பி வந்துடாதமா, உங்களால் 3 மாதம் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்கிற அளவுக்குன்னா இதுதான் மிகப்பெரிய வன்மமாக நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ நாள் எனக்கு தினேஷ் மேலே ஒரு வருத்தம் இருந்தது. தினேஷ் ஸ்டாம்பிங் பண்ணுறாரோ, ஏன் சும்மா சின்ன சின்ன விஷயம் தான் சண்டை போட்டுருக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இது ஒட்டுமொத்தமாக அதனுடைய வெளிப்பாடா, இல்லைன்னா விசித்ராவங்க கிட்ட இருந்த வன்மமா அப்படின்னு தெரில. இன்னைக்கு அதே எபிசோடில் தினேஷ் விசித்ராவை பாடி ஷேமிங் பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயமும் இருக்குது, நான் அதை மறுக்கவே கிடையாது. இது தினேஷ் பேசுனது தவறு இல்லைன்னு சொல்ல வரல, பாடி ஷேமிங் பண்ணது தப்பு. ஆனால் விசித்ரா பேசுனது அதை விட பெரிய தப்பு. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் வரைய போகிறது. மணி ரவீனா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களாம் எப்படி கல்யாணம் கொடுத்தா நடத்த போகிறீங்க? இல்லை மணி ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு இந்த காலத்து ஜென்ரேஷன் தெளிவாக இருக்காங்க, போன ஜெனரேஷனை விட நான் இந்த காலத்து ஜெனரேஷன் ரொம்ப தெளிவாக பார்க்குறேன். இந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அவங்க கெட் பண்ண அந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கும் அதுக்கு உங்களை கூப்பிட்டதுக்கும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது. இதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. ஸோ இதை தாண்டி மற்ற எல்லா பதிலுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் சொன்னதான் தப்பு, மன்னிச்சிடுங்க, நான் வேறு ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. பட் டோட்டலி டிஸப்பாயிண்ட் வித் சீன். இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. உங்களை வெசல் வாஷிங் பண்ண கூட பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டு ஃபேமிலிஸ் பற்றி பேசுறது, பர்சனல் லைஃப் பற்றி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்.
இது யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ இதுதான் எனக்கு இன்னைக்கான எபிசோடில் ஹைலைட்டாக பேசணுன்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி டாஸ்க் அப்படிங்கிற லெவலில் வந்து பெருசாக ஒன்றுமே தோணாங்க, கை வச்சுட்டு எடுத்த டாஸ்க் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கீழே உள்ள கான்பாக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது உங்கள் ராஜ்.